தைக்க மறந்துட்டார். அப்பாவுக்கு என்ன இல்லை? துணி இல்லை. நல்லா கவனிங்க, என்ன பாருங்கள். துணி இல்லாத பட்சத்தினால அப்போது சொன்னாரான், நாளைக்கு விடிஞ்சால் கிறிஸ்மஸ்ஸு, துணி இல்லை. நேராக போயிட்டு ஒரு ரெடிமேட்டு பேண்ட் ஷர்ட்டை எடுத்து வந்துட்டார். சரியா? அப்போது போடும்போது பார்த்தோன்னா அப்பாவுக்கு பேண்ட்டு லூஸாக இருக்குது. என்ன இருக்குது? ரொம்ப பெருசாக இருக்குது. அப்போது மனைவி கூப்பிட்டு சொன்னாரான், இந்த பேண்ட் ரொம்ப பெருசாக இருக்குது, ஒரு 2 இன்ச்சு கட் பண்ணி என்ன பண்ணுங்க, தைச்சி கொடுங்கன்னு சொன்னாங்களாம். இவருக்கு எங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, சமையல், நாளைக்கு பலகாரம் சுடணும், அதை செய்யணும்னு சொல்லிட்டு மனைவி தட்டு கழிச்சிட்டாங்களாம். 2வது மகனை கூப்பிட்டாப்பா, ரொம்ப பேண்ட்டு பெருசாக இருக்குது, ஒரு 2 இன்ச்சு கட் பண்ணி கொடுப்பான்னு சொன்னாங்களாம். அவன் சொன்னானா, அப்பா எனக்கு முடி வெட்டணும், நாளைக்கு கிறிஸ்மஸ் விடிஞ்சா கிறிஸ்மஸ்ஸு, என்னால் முடியாதுன்னு சொல்லி போயிட்டானா. 3வது பையனை கூப்பிட்டான், அப்பா நீயாவது கொஞ்சம் என்ன பண்ணுங்க, 2 இன்ச்சு கட் பண்ணி தச்சு கொடுங்கன்னு சொன்னாரான். அவன் சொன்னானா, அப்பா நாளைக்கு திங்ஸ்லாம் வாங்கினா நான் போனால் எனக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். இது இப்படியே போகும்போது மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு கரிசனை வந்துடுச்சு. என்னென்னா, காலம் முழுதும் நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறாரு, ஒரு வேளை நமக்கு அந்த வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனைவி போனாங்களாம். அந்த பேண்ட் 2 இன்ச்சு எடுத்து அளந்து கட் பண்ணி வச்சுட்டு வந்துட்டாங்க. அல்லேலூயா. இப்போ புரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ அப்பா அப்போ புள்ள வந்தார், அதே 2 இன்ச்சு கட் பண்ணார். 3வது பையன் வந்தால் 2 இன்ச்சு கட் பண்ணார். இவர் வந்தார், ஆண்டவர் எவனுமே கட் பண்ணி தரல, இந்த பேண்ட்டோட போட்டு போயிடல, மடிச்சாது என்ன பண்ணிடலாம், போட்டு போயிடலான்னு சொல்லி பேண்ட்டு தூக்குனா என்ன ஆச்சு, 6 இன்ச்சு டவுசர் மட்டும்தான் இருக்குது. ஆண்டவரே இது என்ன சோதனை சொல்லிட்டு சரி விடிஞ்சா சர்ச்சுக்கு டவுசர் போட்டுனே போயிட்டார். சர்ச்சுக்கு கேட்டாராம், ஏன் இப்படி பண்ணிட்டீங்க? அப்போது அவர் சொன்ன ஒரே ஒரு சின்ன சாம்பிள் என்னன்னா, அததின் காலத்திலே அதது செய்தால் ஒழுங்குக்கரையமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நான் இன்னொன்று அடுத்தது இப்போ நடந்துதான். அந்த டவுஸரோடு போயிட்டு வந்துட்டு திரும்பி மறுபடி வந்து சாப்பாடு செய்கிறதாங்களாம். நல்ல மட்டன், சிக்கன் குழம்பு சாப்பாடெலாம் செய்துட்டு சாப்பிட போனால் என்ன இல்லை, உப்பு இல்லை சாப்பாட்டில். இதே மனைவிட்டு சொன்னாங்க, உப்பு அங்கே இருக்குது, எடுத்து போட்டுக்கன்னு சொன்னாங்களாம். இதே 3 பேர் சொன்னதை எடுத்து போட்டு சொல்லிட்டு போயிட்ட பிறகு யோசித்தாங்க, ஐயோ நம்ம வீட்டுக்கு ருசி உள்ள சாப்பாடு சாப்பிட்ணும். இவர் என்ன பண்ணார், இவர் உப்பு எடுக்க போனார். பார்த்தீங்களா, எங்கேயோ போனார். மனைவி கொஞ்சம் உப்பு போட்டாங்க, உள்ள கொஞ்சம் உப்பு போட்டாங்க, அடுத்த புள்ள உப்பு போட்டாங்க. என்ன ஆயிடுச்சு, இவர் கொஞ்சம் உப்பு போட்டுக்கினார். போட்டு முடிச்சு சாப்பிட போனால் ஒரே உப்பு கரிப்பு. அல்லேலூயா. இப்போ சொன்னாங்களாம், இது என்ன பண்ணிட்டீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டேன். நீங்கள் தானே சொன்னாங்க அதே காலத்தில் செய்யணும்னு சொன்னீங்களே. அப்போது அவர் மறுபடியும் ஒரு வார்த்தை சொன்னாராம், சொல்வதை நன்றாக கவனித்தால் அந்த காரியம் வெற்றி பெறும். ஆமென். நான் கூட இன்றைக்கி என்ன நினச்சேன்னா, 9:30 மணிக்கு சர்ச்சு இருக்க போது வீட்டில் சாப்பாடெலாம் செய்ய மாட்டாங்க, சர்ச்சு ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சி நான் வந்தேன். பார்த்தா நான் தான் வந்து கதவை திறந்தேன், நான் தான் அந்த கேட்டை வந்து திறந்தேன். ஏன்னா முன்னாடியே பெருக்கி சேர்லாம் போட்டு வச்சிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இனியும் காலம் தாமதித்தால் இப்படி தான் நடக்கும். ஆமென். நம் வாழ்க்கையில் அனுதினமும் ஒரு காரியம், குடும்பத்தில் சமாதானம், மகிழ்ச்சி, நன்மை நடக்கணும்னா கணவனோ மனைவியோ சொல்வதை அறிந்து நடந்து கொண்டால் அந்த காரியம் வெற்றி பெறும். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. கர்த்தர் எங்களோடு பேசுங்கப்பா. நீர் பேசுகிற தேவனாக இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். அடியானை மரத்தினி வெளிப்படுவீராக. எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்க இந்த ஆராதனைக்கிறோம், எழும்புகிற எல்லா பலவானங்களும் முந்தி கட்டுகிறோம். கர்த்தர் ஜெயத்தை எடுப்பீராக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 9:14. என்னங்க? நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை
செத்த கிரிகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அல்லேலூயா. நான் இன்று உங்களோடு கூட பேசுகிற தலைப்பு பழுதற்ற பலியாகிய கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த டிசம்பர் மாசுவே என்றால் எல்லோருக்கும் தெரிவது இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து பேசுவார்கள். ஆமேன். நானும் கூட ஆண்டு சமூகத்தில் கேட்கும்போது, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை நான் பேசணும், பிறப்பு நற்செய்தி பேசணும், நான் வெடுக்கிற வேளையில் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தார், பழுதற்ற பலியான கிறிஸ்து. ஆமேன். பழுதற்ற. அல்லேலூயா. ஆண்ட வேதம் இப்போ பாஸ்டர் சொன்னாங்க, பலின்ற பொழுது தேவனுக்கு பலி செலுத்த வேண்டும் என்றால் அது பழுதற்றதாக இருக்க வேண்டும். ஆமேன். ஊனம் இருந்தால் ஆண்டு அங்கே இருக்க மாட்டார். ஏன் இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் வரும்பொழுது அங்கே விற்கிறவர்களும் புறா விற்கிறவர்களும் அங்கே நாணயத்தை விற்கிறவர்களுமா இருக்கும் பொழுது ஆண்டு கோபம் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டான்னு கேட்டால், நம்ம உண்டியில் காசு போகிறோம்ல, நம்ம காசு அங்கே அந்த நாட்களில் யூதர்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள், ஆலயத்தில் ஆசாரிகள் அங்கீகரிக்க மாட்டார். ஏன்னு கேட்டால் அது பரிசுத்தம் உள்ளது அல்ல. அந்த நாணயம் இருக்கக்கூடாது. தேவனுக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த நாணயம், தேவனுக்கென்று படைக்கப்படுகிற அந்த பலி பழுதற்றதாக இருக்க வேண்டுமா? ஆமேன். தேவனுக்கு செலுத்த வேண்டிய பலி அது பழுதற்றதாக இருக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட பழுதற்றவராக இந்த பூமிக்கு வந்தார், பழுதற்றவராய் சிலுவை சுமந்தார், பழுதவற்றாய் பரலோகம் சென்று உனக்காக எனக்காக இன்றைக்கும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். லேவியர் எழுதின லேவியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் அந்த முதல் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்களேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சர்வாங்க தகன பலியாக பழுதற்ற ஒரு காளையை பலி செலுத்த வேண்டும். கர்த்தருடைய சந்நிதியில் தான் அங்கீகரிக்கும்படி ஆசாரிப்பு கூடாரத்தில் வாசலில் கொண்டு வந்து பாவ நிவர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி பலி செலுத்தப்பட வேண்டும். அது லேவியான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கல மைக்கில். சமாதான பலியை படைக்க வேண்டும் என்று ஆட்டு மந்தையில் செலுத்துவானாகில், அது காளையானாலும் சரி பசுவானாலும் சரி, பழுதற்று இருப்பதை கர்த்தருடைய சந்நிதியில் செலுத்த கடவன். 6ஆம் வசனத்தை வாசிங்க. அதில் கர்த்தருக்கு சமாதான பலியை படைக்க வேண்டும் என்று ஆட்டு மந்தையில் இருந்து எடுத்து செலுத்துவானாகில், ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி, அது பழுதற்றதா இருக்க வேண்டும். அது லேவியர் 4:23 வாசிங்க. லேவியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தான் செய்தது பாவம் என்று அறிந்து தனக்கு தெரிய வரும் பொழுது வெள்ளாடுகளில் பழுதற்ற, நல்ல பழுதற்ற பலியாக கொண்டு வந்து தலைமேல் தன் கையை வைத்து சந்நிதியிலே தகன போது 28 வாசிங்க. அது 4:28 32 4ஆம் அதிகாரம் 28 32 4ஆம் அதிகாரம். தெரிய வரும் பொழுது பாவத்து நிமித்தம் வெள்ளாடுகளில் பழுதற்ற பெண் குட்டியை பலியாக கொண்டு வந்து, போதும், பாவ நிவாரண பலியா பலி செலுத்த. என்ன கவனிங்க, ஒரு மனிதன் பாவம் செய்தால் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, தீட்டுப்பட்டவனாய் இப்படிப்பட்ட இந்த ஆலயத்துக்கு வரும் பொழுது அவன் பலி செலுத்த வேண்டும். எப்படி? பணக்காரன் தான் ஆடு மாடு, ஏழை இருந்தால் புறா,
இப்படி பலி செலுத்தப்படும், இரத்த பலி செலுத்தப்பட வேண்டும். அப்பதான் பாவம் அங்கரிக்கப்படும், அப்பதான் அவனுக்கு சமாதான வாழ்க்கை கிடைக்கும், அப்பதான் அவனுக்கு சுகம் கிடைக்கும் என்று லேவியர் ஆகமத்தில் ஆண்டவர் மோசேவுக்கு என் ஜனங்கள் இப்படி இருக்க வேண்டும், இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் இல்ல, நேர்முகமாய் மோசேவோடு கூட கர்த்தர் பேசினார். அல்லேலூயா. பலி முக்கியம். அது எப்படிப்பட்ட பலினா பழுதற்ற பலியா இருக்க வேண்டும். ஆமேன். அது மாத்திரம் இல்லைங்க, முதல் பலனா இருக்கும். 2ஆம் அதிகாரம் லேவியர் அதிகாரம், அதே அதிகாரத்தை 2:14 வாசிங்க. 2ஆம் அதிகாரம். பலி செலுத்துவது எடுக்கப்பட்ட முதலாவது முதற் பலனை 2 என்ன அதிகாரம் வாசிங்கம்மா? 2:14 வாசிங்க. எடுக்கப்பட்ட எடுத்து செலுத்த கடவன், முதல் பலனை செலுத்த கடவன். அருமையா தேவ ஜனமே, ஏசாயா 53:7 கொஞ்சம் வாசிங்களேன். சொல்லப்பட்டிருக்கிறது பழுதற்ற பலியாய். 53:7 அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டும் இருந்தான், ஆனாலும் தன்னுடைய வாயை திறக்கவில்லை. அடுக்கி, நல்ல கவனிங்க, அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாத பழுதற்ற பலியாய் ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. இப்போ பழுதற்ற பலியாய் இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. எப்போ ஒப்பு கொடுத்தார்னா, அவர் பிறப்பதற்கு முன்பாக தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது, அவர் பிறந்த பிறகு சொல்லப்பட்டது. ஏன் என்று கேட்டால் அவர் முதல் பலன். வேதம் சொல்லுகிற லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்களேன். முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே இடம் இல்லாதபடியினால் பிள்ளைகளை துணிகள் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அல்லேலூயா. சரி, நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். முன்னணைனா என்ன? ஃப்ரண்ட்டு ரைட்டு. எங்கள் மருமகிட்ட கேட்டேன், அவங்க ஒரு பைபிள் எடுத்து பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச முன்னணை என்னங்க? முன்னணை, முன்னணை, முன்னணை சொல்லுங்களேன். யாருங்க தெரிஞ்சுக்க சொல்லுங்க, நான் பேசி தரேன். முன்னணை. இப்போ பைபிள் போட்டுக்கல, 1 வசனத்துக்கு வாசித்து பாருங்களேன். அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. தேவதூதன் அவர்களை நோக்கி 12 பிள்ளையை துணிகள் சுற்றி முன்னணியிலே காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். அல்லேலூயா. முன்னணையில இயேசு கிடந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தை. தேவதூதன் சொல்லுகிறான், ஐயா உங்களுக்கு என்ன அடையாளம்னா, பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணையில் இருக்க காண்பீங்க, இதுவே உங்களுக்கு அடையாளம். முன்னணைனா என்னதுங்க தெரியுமா? சொல்லுங்க, தெரிஞ்ச சொல்லுங்க. ஒன்றும் சொல்லுமா, சொல்லுங்க, சொல்லுமா, என்ன சொல்லு. முன்னாடி நீங்கள் தான் முன்னணை, அப்புறம் முதல்ல நம்ம பார்வை, அப்புறம் அடுத்தது முன்னணை, பலிப்பிடம் முன்னணை, அப்புறம் அப்போ ஆண்டவர் ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது வாசிங்களேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. எந்த ஆண் பிள்ளையும் எண்ணப்படும் என்று நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி வேதம் சொல்லுகிறது. நியாயப்பிரமாணம் எப்படின்னா 613 நியாயப்பிரமாணம் இருக்கிறது.
இந்த நியாயப்பிரமாணத்தை யார் கடைபிடிப்பானா? ஆசாரியர்கள். வேதம் சொல்லுகிற யார் இந்த 613 பிரமாணத்தை கடைபிடிக்கிறானோ அவன் தான் ஆண்டவருக்கு பலி செலுத்த முடியும், அவன் தான் ரத்தத்தை தெளிக்க முடியும், அவன் தான் போய் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும். இப்படி இந்த பிரமாணத்தை ஆண்டவர் உடைக்கும்படியே தான் தன்னை வேதம் சொல்லுகிறது பழுதற்ற பலியாய் ஒப்பு கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தரேன். முன்ன என்னன்னா, ஏன் ஆண்டவர் மேய்ப்பருக்கு சொல்லப்பட்டிருக்கு, அப்பா நீங்கள் பிள்ளையை சுற்றி முன்னணியில் கிடைக்கிறத நீ காண்பீங்க. நல்ல கவனிங்க. முன்ன என்றால் என்னன்னா, மேய்ப்பர்கள் மந்தையை மேய்த்து ஒரு இடத்துல காப்பாங்களாம். எங்கே காப்பாங்க? ஒரு இடத்துல காப்பாங்க. மந்தையில் அடி சாயங்காலம் ஆனதும் ஒரு பட்டி மாதிரி கட்டி அதில் மாடை விட்டுட்டு கற்களால், நல்ல கவனிங்க, கற்களை குவியலாக வைத்து அது கோபுரம் போல ஆக்கி அதை முழுவதும் சுண்ணாம்பினாலே என்ன பண்ணுவாங்களா? சுண்ணாம்பில் பூசி பழுதற்ற பலி. நல்லா கவனிங்க, பழுதற்ற பலி. முதல் பிறக்கிற குட்டிய அது விசேஷம் என்று அவள் கருதி அந்த ஆட்டுக்குட்டிக்கு எந்த ஒரு சேதம் வரக்கூடாது என்று அறிந்து, ஆமென், அது என்ன பண்ணுவாங்களாம்? குட்டி போட்டதுமே, எத்தனை பேர் ஆட்டுக்குட்டி போட்டது பார்த்துக்கிறீங்க? 1 2 3 நான்லாம் வளர்த்தேன் பார்த்தேன். அது குட்டி போட்டது என்ன பண்ணும்? ஆடு குட்டி போட்டது என்ன பண்ணும்? குட்டியை என்ன பண்ணுங்க? சரி, எனக்கு கேட்க மாட்டேங்குது. அப்புறம் அடுத்து என்ன பண்ணோம்? என்ன பண்ணோம்? அது குட்டி எழுந்திருக்க பார்க்கும். எழுந்ததுமே என்ன பண்ணோம்? ஒரு குதிக்கும். அப்போ அந்த குட்டிக்கு ஒரு சேதம் வரக்கூடாது என்பதற்காக மேய்ப்பர்கள் என்ன பண்ணுவாங்களா? அந்த முதல் குட்டியை எடுத்து துணியில சுத்தி என்ன பண்ணுவாங்களா? சுத்தி இந்த சுண்ணாம்பில் வச்சிருவாங்க. எங்க அவங்க போட்டிருந்தாலும் ஒரு கல் குவியல். இதுதான் முன்னணை. எது முன்னணை? சுண்ணாம்பிலே கற்களால் குவிக்கப்பட்டு ஒரு பெரிய கோபுரம் போல். அதுதான் அந்த மேய்ப்பை ஏறி பார்ப்பானா, சுத்தீர எங்கன்னா எதனா வருதா, எந்த மனுஷனா வந்து வராங்களா, எந்த மிருகம் வரான்னு சொல்லி பார்ப்பானா. இது கீழே தான் இங்கே முன்னணை என்று சொல்லப்படுகிற இந்த சுண்ணாம்பில் செய்யப்பட்ட அந்த இடத்துல தான் இந்த பிள்ளையை சுற்றி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இதில் வைப்பாங்களாம். அப்போது இந்த சுண்ணாம்பாகப்பட்டது என்ன பண்ணுமா? அந்த ஈரத்தை அதோடைய எல்லாத்தையும் எடுத்துட்டு வச்சுக்குவாங்க. இதேல தான் இயேசு கிறிஸ்துவை அங்கே வச்சாங்களாம். வாசிங்க அந்த 2:7 வாசிங்க. நம்ம வாசித்த 2:7 வாசிங்க. முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் இடமில்லாத இருந்தபடினால் பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அல்லேலூயா. இப்போ நான் சொல்ல போகிற பாயிண்ட் என்னன்னா, இங்கே இதே செய்தி தான் மேய்ப்பனுக்கு சொல்லப்பட்டது. அது 2:12 வாசிங்க. லூக்கா 2:12. பிள்ளையை துணியை சுற்றி முன்னணையில் கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். அல்லேலூயா. இதுவே உங்களுக்கு அடையாளம். மரியாள் சொல்லப்பட்டது. அங்கே எட்டுன்னு வந்து குழந்தை என்ன பண்ணிட்டாங்க? வச்சுட்டாங்க. ஏன் வச்சாங்கன்னு கேட்டால் அது ஒரு காரியம் சொல்கிறேன் கேளுங்க. அந்த நாட்களில் யூதர்கள் அந்த பிரமாணத்தை கடைப்பிடிக்கிறவர்கள். அல்லேலூயா. தீட்டு அவங்களுக்கு யார் கிடையாது? மேய்ப்பனுக்கு ஏன் கிடையாது? ஏன் கிடையாது தெரியுங்களா? யூதர்கள் தீட்டுப்பட்டா அந்த செத்ததையோ ஒரு பெண்ணையோ அவன் தொடக்கூட. தொட்ட அவன் தீட்டு உள்ளவன். பெண்ணு தீட்டு உள்ளவள். அவங்க வந்து உள்ளே சேர்க்க மாட்டாங்க, வெளியே 7 நாள் இருக்கணும். அப்போ செத்து போன எவன் தோறானா தீட்டு வேலை. லேவியார் வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா அல்ல எதெல்லாம் செத்ததா இருக்கிற தீட்டு அவன் தொடக்கூடாது, பெண்ணு தொடக்கூடாது. அதுக்காக உதாரணத்தை வாசிங்களேன், எடுத்து வாசிங்க. லேவியராக புத்தகம் 12:2 வாசிங்க. 12:2. நீங்கள் புத்திரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஆண் பிள்ளை பெற்றார். நல்ல கவனிங்க, இது கவனிங்க. இந்த லூக்கா என்ற சுவிசேஷத்திற்கும் இதுக்கு ஒரு ஒத்து இருக்கிறது.
மரியாளுக்கும் இந்த வேத வசனத்துக்கும் ஒரு ஈடுபாடு இருக்கு. வாசிங்க. ஆண் பிள்ளையை பெற்றால் அவள் என்னங்க? ஏமா நல்லா வாசிங்க பார்க்கலாம். சூதக ஸ்திரீ. என்னங்க ஸ்திரீ? வாசிங்க, நல்லா வாசிங்க, வாசிங்க, மைக்கில் கொஞ்சம் வாசிங்கள. தூதக ஸ்திரீ இருக்கும் நாட்களுக்கு சரியாக 7 நாள் தீட்டாயிருப்பாள். 7 நாள் தீட்டாயிருப்பாள். 8ஆம் நாளிலே அந்த பிள்ளையினுடைய நுனித்தோலில் மாம்சம். அந்த சரி 15:9 வாசிங்க. அதே லேவியா ராகமும் 15:19 வாசிங்க. சூதக ஸ்திரீ சரீரத்தில் உள்ள ஊரல் நிமித்தம் 7 நாள் இழக்க கடவள். அவளை தொடுகிறவன் எவனோ சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டு இருப்பான். இப்ப என்ன பாருங்களேன், கொஞ்சம் நான் என்ன கூட பேசுகிறேன். மரியாள் பிள்ளை எங்க வச்சா? எதுக்கு வச்சா? பார்த்தீங்களா? அவள் தீட்டு உள்ளவள். ஆமென். இங்கே மேய்ப்பருக்கு சொல்லப்பட்டிருக்கு 2ஆம் அதிகாரத்தை 12 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா பயப்பட 10 வசனம் வாசிங்க. 2:10 ஊக்கா 2:10 சீக்கிரம் நல்ல பைபிள் எடுத்து வாசிங்கம்மா சத்தமா. தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த நற்செய்தி உண்டாக்கும் உங்களுக்கு 12 வாசிங்க. பிள்ளைகளை துணியில் சுற்றி முன்னணியில் கிடக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். அல்லேலூயா. இப்ப பாருங்களேன், லேவியராக சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஸ்திரீ, அவள் சூதக ஸ்திரியா இருந்தால், தீட்டுப்பட்டவளா இருந்தால், அவள் 7 நாள் எங்க இருக்கணும்னா வீட்டில் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம கருணாமூர்த்தி படத்தை யாரெல்லாம் பார்த்துக்கிறீங்களா? அதில் குதிரை வருவார், ஒரு சத்திரத்தில் இடையில நான் நாடகம் நடிக்கிறேன்ல, அது உண்மை இல்லை, அது உண்மையும் அல்ல. நல்லா கவனிங்க. யோசேப்பு ஏழையா பணக்காரனா? ஏழை. ஏன் சொந்த ஏழைன்னு? ஏழையா பணக்காரனா? யோசேப்பு நடிச்சது யார்? யோசேப்பு நடுத்தர இதுவா? உனக்கு தெரியுமா? பணக்காரங்க அவரு. எப்படி பணக்காரன் நான் சொல்றேன்? அவர் யார் தெரியுமா? யோசேப்பு யார் தெரியுங்களா? தாவீதின் வம்சத்துக்குடையவன். ஆமென். ராஜ பரம்பரை உடையவன். எப்படிங்க? ராஜ பரம்பரை. யோசேப்பு ஏழை இல்லை, வீட்டில் இடம் இல்லாம போய் இல்லை. என்ன சொல்லப்படுகிறனா, அங்கே இந்த ஸ்திரீ தீட்டுள்ள ஆண் பிள்ளை பெற்றுட்டா. இந்த பிள்ளைய அங்க வச்சிருந்த எல்லாருக்கும் தீட்டு. அதனால என்ன பண்ணணும்? அங்கே வைக்கணும். என்னன்னா, நல்ல கவனிங்க, இன்னைக்கு சமுதாயத்தில் மக்கள் மத்தியில், ஒடுக்கப்படுகிற மத்தியில் அங்கீகாரம் கிடையாது. நல்லா கவனிங்க. மேய்ப்பர்களுக்கு ஏன் முதல் செய்தி சொல்லப்பட்டதுன்னு கேட்டா, அவர்கள் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள். ஆமென். ஆலயத்துக்கு ஆடு கொடுக்கலாம், ஆனால் ஆலயத்துக்குள்ள அவங்க வரக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஆலயத்திற்கு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை கொடுக்கணும், அவங்க தான். ஆனால் அவங்க ஆலயத்துக்குள்ள வரக்கூடாது, வெளியே நின்று தான் ஆராதிக்கணும், வெளியே தான் இருக்கணும். நல்லா கவனிங்க. நம்மகிட்ட உதவி வாங்கிட்டு நம்ம என்ன பண்ண மாட்டாங்க? ஹலோ கவனிங்க, என்ன பண்ண மாட்டாங்க? அவங்க எந்த விருந்து வீட்டுக்கு போக மாட்டாங்க. நல்லா கவனிங்க. எந்த திருமண காரியத்துக்களை கூப்பிட மாட்டாங்க, எந்த ஒரு நல்ல நிகழ்ச்சி கூப்பிட மாட்டாங்க. ஏன் என்று கேட்டால் தீட்டுவில் அவங்க பாருங்க, ஆடு மேய்க்கிறவங்க 2 வேளை குளிக்க மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க? செத்து போனதாங்க என்ன பண்ணுவாங்க? தொடணும். அதனால் அவங்க தீட்டு உள்ளவர்கள் என்றே இந்த யூதர்கள் தங்களை ஒதுக்கி வைத்திருந்தாங்க. அங்கே புறம்பா இருக்கிற இடத்துல தான் இந்த முன்னணி இருக்கும். இப்போ ஆனா அந்த மேய்ப்பர் 2 காரியம் செய்த பின்னால் தான் கர்த்தர் அவர்களுக்கு நற்செய்தி அறிவித்தார். என்ன காரியம் தெரியுங்களா? அந்த மேய்ப்பர்கள் முதல் பலனை, பழுதுற்ற ஆட்டை அவங்க பாதுகாத்து வைத்து கொடுப்பார்களாம். ஆமென். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டி முதல் போட்டதும் துணில் சுற்றி அந்த முன்னில் வச்சிருவாங்க. 7 நாள் கழித்து அந்த ஆட்டுக்குட்டியை பலிச்சிரத்துக்கு கொடுப்பாங்களாம். இதே
தன் யூத ஜனங்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் தன்னை தூதக ஸ்திரீ தீட்டு உள்ளா இருந்தா எங்க கொண்டு வந்து விட்டுருவாங்கன்னா இந்த முன்னணையில் கொண்டு வந்து விட்டுடுவாங்க. இவங்க அந்த 7 நாள் பாதுகாத்து பராமரிப்பார்கள். அல்லேலூயா. யார் பராமரிப்பா? இந்த மேய்ப்பர்கள் தான். அப்போ 7 நாளும் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க தான் பராமரித்து அந்த 7 நாள் கழித்து அந்த செய்தியை அனுப்புவாங்களாம். இதைத்தான் ஆண்டவர் அங்கே முன்னணையில் சொன்னார். அம்மா, இயேசு கிறிஸ்துவும் அங்கே முன்னணையிலே கொடுக்கப்பட்டார். கொண்டு வந்து துணியில சுற்றியிருந்தாங்க. ஆனால் தான் மேய்ப்பர் சொன்னாங்க, அப்பா உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்கிறேன், உலகத்துக்கு சொல்லலை ஆண்டவர், மேய்ப்பருக்கு ஆண்டு சொன்னார். வாசிங்க இப்போ 2:10 வாசிங்க. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா. நல்ல செய்தியை கர்த்தர் மேய்ப்பனுக்கு முதலாவது கொடுத்தார். நல்லதா தட்டுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல செய்தி அவர்களுக்கு கொடுத்தார். என்ன செய்தி தெரியுமா? வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம் நான் தரேன்பா. இந்த உலகம் உன்னை வெறுக்குதா? கவலைப்படாத. வாழ்க்கையில் ஒதுக்கப்பட்டிருக்கிறாயா, தள்ளப்பட்டிருக்கிறாயா? ஆண்டு சொல்றாரு, தேவனுக்கு நீ முதலிடம் கொடு, தேவனுக்கு என்று கொடு, தேவனுக்கு என்று ஒரு காரியத்தை செய். கர்த்தர் உன்னை மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை உண்டாக்குற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. மேய்ப்பனுக்கு கிடைக்காத ஒரு பெரிய மகிழ்ச்சி கிடைக்கவே இல்லை. ஏன்னு கேட்டா அவங்களுக்கு தான் தேவதூதன் சொன்னான். ஏதோ வெளிச்சம் வந்துச்சு பயந்துடுங்க. இல்லை, பயப்படாதீங்கப்பா, பயப்படாதீங்க. உங்களை ஆண்டு உயர்த்த போறாரு. என்னைக்கெல்லாம் இயேசு பிறப்பு குறித்து பேசுறாங்களோ அன்னைக்கெல்லாம் உங்களை குறித்து பேசுவார்கள். அல்லேலூயா. என்றைக்கெல்லாம் அந்த மரியாதை குறித்து பேசுறாங்களோ அன்றைக்கும் உங்களை குறித்து சொல்லுவாங்க. கர்த்தர் முதலாவது நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கும்படி, இந்த உலகத்துக்கு பறைசாற்றும்படி பழுதற்ற பலியா இயேசு வந்தான். அல்லேலூயா. ஆனதான் பழுதற்ற பலியாக இயேசு கிறிஸ்து. ஆமேன். அவர் நம் முன்னிலையில் கிடக்கிற காண்பதை இந்த மேய்ப்பர்கள் பாதுகாத்து வைத்த வினாதான் அவருக்கு நற்செய்தி சொல்லப்பட்டது. என்ன செய்தீங்களா? இன்னைக்கு ஒருவேளை நம்ம நினைக்கலாம், 2024 முடிய போகுது, என் வாழ்க்கையில் ஒடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை. இல்லைங்க, அந்த மேய்ப்பர்களைப் போல, அல்லேலூயா, மேய்ப்பர்களைப் போல நம்மள கர்த்தர் நமக்கு செய்த நன்மையை மற்றவர்களுக்கு செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க தேவனாக இருக்கிறார், மகிழ்ச்சியை கொடுக்க தேவனாக இருக்கிறார். இப்போதான் அவங்க ஓடுறாங்க, போய் பார்க்குறாங்க. பார்த்த பிறகு பார்த்தா இயேசு வேதத்தில் என்ன சொல்லப்பட்டதோ துணியிலே சுற்றி முன்னையில் கிடந்த இயேசுவை கண்டு அவர்கள் பறைசாற்று துதித்து கொண்டே போய் தேவனை மைப்படுத்தி இந்த நற்செய்தியை நாம் உலகத்துக்கு சொல்வோம் என்று சொல்லி புறப்பட்டு போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல செய்தி. ஆமேன். யாருக்குன்னு சொல்லப்பட்டது? மேய்ப்பனுக்கு சொல்லப்பட்டது. ஆமேன். நற்செய்தி சொல்லுவதற்கு யார் என்று ஆண்டு கேட்டால் தீட்டுப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த மேய்ப்பனுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா, உங்களுக்கு மகிழ்ச்சி நான் தரேன், சந்தோஷத்தை நான் தரேன், இந்த உலகம் கொடுக்காது, நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வார்த்தையை கொண்டு அவர்களை போஷித்து நடத்தினார். ஆமேன். அல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே பழுதற்ற பலியாக இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே எனக்குள்ளே அவர் அடிக்கப்பட்டவராக இருக்கிறார். கடைசியாக அந்த 53:7 வாசி நான் முடிக்கிறேன். ஏசாயா 53:7 வாசிங்க. மைக்கில் கொஞ்சம் வாசிங்க. நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை, அடிக்கப்படும்படி நல்ல கவனிங்க, அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இப்ப எபிரேயர் 7:9-14 வாசிங்க. எபிரேயர் 9:14. எபிரேயர் 9:14. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம்
தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்து உனக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினி அவர் மேல் வந்தது. அவர் தழும்பலா குணமாயிருக்கிறோம். வாழ்க்கையில் உனக்கு வெற்றவர் யார் சமாதானம் கொடுக்க முடியாது, சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்காக பலியானார். எப்படிப்பட்டவரா பலியானார்? பழுதற்ற பலியானார். அல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, எனக்காக பழுதற்ற பலியாய் நீ உலகத்திற்கு வந்தீர். பழுதற்ற பலியாய் எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினி உம்மிலே வந்தது. ஒரு ஆட்டை அடிக்கப்படுவது போல எனக்காக அடிக்கப்பட்ட ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு எங்களுக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிற நல்ல தெய்வமே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, நீ எனக்காக யாவையும் செய்து முடிக்க சிலுவைகளை வெற்றி சிறந்தீர். பழுதற்ற பலியாக 2000 ஆண்டுகளுக்குமாக ஆண்டவரே நீ முன்னிலையில் கிடைக்கப்பட்டீர். அந்த மெய்ப்பருக்கு நல்ல செய்தி கொடுத்தீர். எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த புதிய ஆண்டில் ஒரு நல்ல செய்தி கேட்கணும். ஆண்டவரே, குடும்பத்தில் கேட்கணும், என் பிள்ளைகள் வாழ்க்கையில் கேட்கணும், என் காரியங்களை கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணணும். புதிய ஆண்டில் மகிழ்ச்சியின் ஆண்டை மாற்றுவதற்கு நீர் எனக்குள்ளே பிறக்க வேண்டும் அப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிற பெருமையாக்கிற துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.